ஹேடா ஃபிக்ஸீஸ் எல்லாரும் வந்து எப்படி இருக்கீங்க? ஐம் குட். அண்ட் வந்து நாம் வந்து இன்னைக்கு ஜேகேவோட ஒரு ஹாட்டான ஒரு வஞ்சாடு தான் கேட்க போகிறோம். ஹெட்செட் மாட்டிட்டு கேளுங்க, இப்போவே வார்னிங் கொடுத்துட்றேன். அண்ட் ஃபஸ்ட் டைமாக சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, லைக்ஸ் போடுங்க. எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக்ஸில் தான் என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அண்ட் ஹாட்டான அந்த அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் வரும். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோடய இன்ஸ்டாவோட ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? உங்களுக்கு எதாவது ரெக்வஸ்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒன்று இன்ஸ்டா இல்லை டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்குன்னு எதாவது ஸ்டோரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வந்து எனக்கு அதுலேயே மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் வந்து டைட்டிலை பார்த்தபோதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை வந்து எவ்வளோ வந்து ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் நைட் ஸ்டாண்ட் வித் தாய் மாமா இதுதான் டைட்டில். இப்போவே சொல்லிடுறேன், ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்கடா ஃபிக்ஸீஸ். நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். நீங்கள் தான் இப்போது பாரில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இருக்கிறது எல்லாமே ரொம்ப வெல் டெவலப்டான சிட்டிஸ் தான். ஸோ அங்கே வந்து நீங்கள் இப்போ பாரில் உட்காந்துட்டு புலம்புன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து லைக் சுஜி, ஐஷு, தியா, ஆனி எல்லாமே இருக்காங்க. ஸோ நீங்களா செம்மையா புலம்புன்னு புலம்புறீங்க. மச்சான் அவ்வளோதாண்டா, போச்சுடா என் லைஃபே, போச்சுடா என் லைஃபு. என்னத்த ஆச்சு சொல்லி தொலைடி, எதுவுமே சொல்லாமல் பாட்டு நீ பாட்டுக்கு புலம்பி தள்ளுற. எங்களுக்கு செம்ம காண்டாகுது. ஒரு மணி நேரமாக எதை சொல்கிறியே தவிர இதை தவிர வேறு ஏதாவது சொல்கிறியா அப்படின்னு நம்ம சுஜி கத்துறாங்க. நீங்களா உனக்கு எங்கே தெரிய போகுது என் கஷ்டம்லாம், என் கஷ்டம் என்னோட போகட்டும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? பக்கத்தில் உட்காந்து இருக்கிறதையா மண்டையிலே உங்களை ஒரு அடி அடித்து சி சொல்லித்தோலை எங்களுக்கு காண்டாகுது, அப்புறம் இங்கே விட்டுட்டு போயிடுவோம். அப்போது அவ்வளோதானா, என்னெல்லாம் விட்டுட்டு போயிடுவீங்களா? ஏய் ஐஷு தான், சொல்லி தொலைப்பா, என்னதான் ஆச்சு? ஏன் இவ்வளோ புலம்புன்னு புலம்புற? ஒன்று நீங்கள் தான் என்ன ஒன்று எனக்கு என் வீட்டில் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து என் தாய் மாமாவா. அவனுக்கு 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 என்ன, அவனுக்கு 33 வயசு ஆகுதான். ஏதே எல்லாருமே ஷாக்காகி உங்களை கேட்குறாங்க, என்னாடி சொல்கிற? ஆமாம், 33 வயசு ஆகுதா. அந்த கிழவனுக்கு போய் என்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க மத்தா அப்படின்ட்டு. என்ன கொடுமடி இது? வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானே? இந்த காலத்தில் இப்படியா? வேண்டான்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே? வேண்டான்ல நான் சொன்னேன், கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு, செத்துருவேன்லாம் சொன்னேன். நீ செத்தாலும் சாக, எங்களுக்கு கவலையே கிடையாதுன்ட்டாங்க மச்சான். என் வீட்டில் யாருக்குமே என் மேலே பாசமே இல்லை மச்சான். சரி, அந்த ஆள் எப்படி இருப்பான், பேர் எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்கக்கிட்ட. எதுவுமே தெரியாது மச்சான். அந்த ஆள் நான் பிறகுறதுக்கு முன்னாடியே எங்கேயோ போயிட்டான் போல். அவனை இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்த்ததில்ல. எங்கள் அம்மா கிட்ட ஃபோட்டோ ஏதாவது இருக்குதான்னு கேட்டால் அதுவும் இல்லைன்ட்டு மச்சான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில மச்சான். எனக்கு அவ்வளோ இதாக இருக்குது மச்சான். சரி புரியுது, உன்னோட கஷ்டம் புரியுது, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 3 பேருமே. அப்போ தான் வந்து ஜங்குக்கா அவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸு வந்து நம்ம டேங்கு, ஜிமினு, சுகா எல்லாமே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நீங்கள் மப்பிளையே வந்து பார்க்குறீங்க, ஜங்குக்கை தான் பார்க்குறீங்க. ஜங்குக்கா அவர் வந்து லைக் ஒரு மாஃபியா வைப்பில் தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கா அவரை பார்த்ததுமே மச்சான் அங்கே
பாரு எவ்வளோ அழகாக அந்த ஆர்ம்ஸு டேட்டூஸுங்க வேற அவன் லிப்ஸ் எல்லாம் ஐயோ என்னம்மா இருக்குது என்னை கூப்பிட்டு இழுக்குதுடி அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கேருந்து எந்திரிச்சு ஜங்குக் கிட்ட தான் போகிறீங்க. அவங்களாம் ரொம்ப சீரியஸான டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து சடனாக போய் என்ன பண்ணுறீங்க, அடியே ஏய் போகாதடி போகாதடி, அங்கெல்லாம் பார்த்தா எல்லாம் டெரர் பீஸுங்களாம் இருக்குதுடி, போகாதடி போகாதடி அப்படின்ட்டு வந்து சுஜி, தியா, ஐயோ எல்லாருமே உங்களை தடுக்கிறாங்க. ஆனால் நீங்களாம் ஆல்ரெடி போயிட்டீங்க. போய் ஜங்குக்கோட லேப்லேயே தான் உட்காடுறீங்க. அங்கே இருந்த ஜிமினி டேங்கு ஷோக்கு செம்ம ஷாக்கு. அதுவும் விட பெரிய ஷாக்கு ஜங்குக்கு. ஏய் ஹேண்ட்ஸம், உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன், அதை நீ பண்ணுவியா? இது எப்போவுமே நான் தாண்டி எல்லாத்துக்கும் ஆப்ஷன் தருவேன். எனக்கே ஆப்ஷனா? யார்ரி நீ? எனக்கு சொல்லு, எனக்கு ஒரு ஆப்ஷன். இல்லை இல்லை இல்லை, நீ ரொம்ப க்யூட்டாக ஹாட்டாக இருக்க, எனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? டே மச்சான், என்னடா நடக்குதுங்க, யாரா இவ, தருப்பி விடுங்கடா அவளை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு. நான் போக மாட்டேன். ஜங்குக்கு செம்மையாக டைட்டாக ஹக் பண்ணிட்டீங்க நீங்கள். உடனே அழ ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அங்கே இருந்த மற்றவங்களுக்கு செம்ம சிரிப்பு. ஏன் மச்சான் வாடி போய் கூப்பிட்டு வந்துடலாம், அவங்களாம் பார்த்தா நல்லா டெரர் பீஸாக இருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேண்டாம் வேண்டாம், அந்த நாய் அங்கேயே சாகட்டும், அந்த கிழவன் கையால் போய் சாகிறதுக்கு இவங்க கையிலே செத்து தொலையட்டும், நாம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே அப்படியே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க, கையை எடுத்து தள்ளி போடு, யார்ரி நீ? எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ், எனக்கு எனக்கு யாருமே இல்லை தெரியுமா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. டேய் என்னன்னு கேட்டு அனுப்பி விட்டு தொலைடா ஸ்பா, ஏதாவது இதுக்கு தான் இங்கே மீட்டிங்கே வேண்டாம் வேண்டான்னு நான் சொன்னேன், கேட்டியாடா அப்படின்னு டயாங்கு. சிர்ரா, இனிமேல் இங்கே மீட்டிங் வேண்டாம் போதுமா? ஏய் என்னத்த சொல்லி தொலை அப்படின்னு ஜங்கு கேட்குறாரு. நீங்களும் வந்து உங்களோட திரும்ப 1 மணி நேரம் இழுக்கிறீங்க. ஐயோடி என்னன்னு சீக்கிரம் கேட்டு தொலைடா, 1 மணி நேரம் வச்சுடா, எனக்கு காண்டாகுதுடா, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்டா. டே டென்ஷன் ஆகாத இருடா அப்படின்னு ஜிம்மின்னு. இதை பாரு குழந்தை, உனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை, யார் உன்னை என்ன பண்ணிட்டா அப்படின்னு ஜிமின் சாஃப்டாக கேட்குறாரு. உடனே நீங்களும் வந்து அழுதுகிட்டே என்ன பிரச்சனை அப்படின்றத சொன்னீங்க. ஓஹோ சரி, அந்த ஆள் பேர் வயசு எதாவது தெரியுமா? தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்புறம் எங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்டால் நாங்கள் என்னத்த பண்ண முடியும்? எனக்கு நான் நிறையா பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அந்த மாப்பிள்ளை பையனுக்கு அனுப்பினா அவனா தானாகவே வந்து கல்யாணத்தில் நெரிச்சிருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லூஸ்தனமாக வளர்றீங்க. சரி இப்போ என்ன, ஃபோட்டோ தானே எடுக்கணும், எடுத்துட்டா போயிடுவல்ல அப்படின்னு ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட கேட்குறாரு. போயிடுவேன் அப்படின்னு ஜங்குக்கு லைக் அவரோட செஸ்ட்டில் நீங்கள் படுத்திக்கிட்டு லைக் செல்ஃபிஸ் நிறையா எடுக்கிறீங்க. அவனை கிஸ் பண்ணுற மாதிரி, சீக்ஸில் லிப்ஸில் கிஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் டயாங்கு, ஜிமினு, சுகா எல்லாருக்கூடையும் சேர்ந்து நீங்கள் வந்து செல்ஃபி எடுத்து நிறையா வச்சுக்கிறீங்க. அண்ட் இது எல்லாமே ஜங்குக்கோட லேப்பில் உட்காந்து தான் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதான் ஃபோட்டோ எடுத்துட்டல, கிளம்பு. இதெல்லாம் பத்தாது, இதெல்லாம் வந்து அசால்ட்டாக எடிட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி போயிட்டான்னா எனக்கு வீடியோ வேணும். என்னாடி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு அப்படியே அந்த லிப்ஸு உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப அட்ராக்டாக இழுத்துட்டே இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிஸ் பண்ணிடுறீங்க. செம்மையாக அந்த கிஸ்ஸு ஹாட்டாக போய்கிட்டு இருக்கே. எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டார். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா ஜங்கு கிட்ட எந்த ஒரு பொண்ணுமே வந்து இந்த அளவுக்கு வந்து பேசி செல்ஃபியெல்லாம் எடுத்து பண்ணதே இல்லை. நீங்கள் பண்ணது ஃபஸ்ட்டு ஷாக்கு. இப்போ அடுத்த ஷாக்காக இந்த கிஸ்ஸு ரொம்ப டீப்பாக போகுது. அதை வந்து லைக் டேய் எடுறா வீடியோ எடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட டேயாங் சொல்கிறாரு. ஜிமினும் வந்து வீடியோ எடுக்கிறாரு. அந்த கிஸ் வந்து லைக் அவரும் சரக்கு அடிச்சிருப்பாரு, நீங்களும் சரக்கு அடிச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து அப்படியே 2 பேருமே செம்மையாக மாறி கிஸ்ஸு பண்ணிக்கிறீங்க. ஹாட்டாக போகுது. ஜங்குக்கோட ஹேண்ட்ஸாக உங்களோட வெஸ்ட்டை பிடிச்சி பக்கத்தில் நல்லா டைட்டாக இழுத்து
உங்களோட பேக் ஹெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களே வந்து விட்டு விட்டு போனாலும் தள்ளினாலும் ஜங்குக்கை. ஆனால் ஜங்கு கூடவே இல்லை, செம்ம டீப்பாக வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு உங்களால் ப்ரீத்தே பண்ண முடியல. தட்டுன்னு தட்டுறீங்க, ஜல்றீங்க ஜங்குக்கை. ஆனால் அவர் கொஞ்சம் கூட அசரவே இல்லை. ரொம்ப டீப்பாக வந்து கிஸ் போய்கிட்டே இருக்கு. அப்படியே வந்து அவர் உங்களை தூக்கிக்கிட்டு இப்போ அங்கே இருக்கிற ஒரு ப்ரைவேட்டான ரூமுக்கு தான் போகிறாரு. இதுக்கப்புறமான வர அன்கட் சீன் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் இருக்கும். ஸோ டெலகிராமில் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் அப்போ தான் எந்திரிக்கிறீங்க. சுத்தமாக உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதே ஞாபகமே இல்லை. நீங்கள் வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டில் தான் படுத்துட்ருக்கீங்க. லைக் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கால் வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து பேசுகிறீங்க. ஹலோ, எவன் அந்த காலங்காத்தால ஃபோனை பண்ணி உசுரை வாங்குறது? மச்சான், நீ இன்னும் உசுரோட தான் இருக்கிறியா? எவன்டி அது? ஏய், நாங்கள் பாருக்கு வெளியில் தான் இருக்கோம், சீக்கிரமாக வந்து தொலைடி. அந்த ஆள் சீக்கிரமாக வாடி, ஏதாவது ஆகிரப்போகுது. உங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணி நான் கேட்டு சமாளித்து வச்சுருக்கேன், சீக்கிரம் வந்து தொலைடி அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லும்போது தான் உங்களுக்கு ஞாபகம், அட்டட்டா நம்ம பாருக்கு வந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக் செம்மையாக வந்து தூங்கிட்டு இருக்காரு. நீங்களும் வந்து சுபாவம் தூங்கிட்டு தான் இருக்காரு. அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளார வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு நீங்கள் எடுத்து உங்கள் ட்ரெஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு அங்கேருந்து ரொம்ப வேகமாக அங்கேருந்து போய்ட்றீங்க. இது எல்லாமே வந்து ஜங்குக்கு தூங்குற மாதிரி நடிச்சிட்டு தான் இருந்திருப்பார். அவர் தூங்கலை. ஸோ அவர் உங்களுக்கு முன்னாடியே எந்திரிச்சிருப்பார். ஸோ நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கன்றதுனால அவர் கண்ணு மூடி தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பார். போடி போ, எங்கே போனாலும் கடைசியில் எங்கிட்ட தாண்டி வரணும், பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் வந்து அவரும் எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸு ஆல்ரெடி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் யார், உங்கள் பேர் அப்படின்ற எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. நீங்கள் வேகமாக வெளில வந்து மச்சான் பாட்டி வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் நீங்கள் குளித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாப்பிட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. காலேஜுக்கு வந்து போகலை. நீங்கள் வந்து காலேஜோட ஃபஸ்ட் இயர் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அப்போவே உங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ற முடிவில் தான் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து காலேஜுக்கு போகிறன்ற பேரில் பக்கத்தில் இருக்கிற காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சுஜி, ஐஷு, தியா, ஆனி அப்படின்னு எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கா மண்டை அப்படியே அந்த அளவுக்கு வலிக்குது. அதை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. என்னத்தை பண்ணேன்னு எனக்கு தெரியலடி. ஐயோ, உடம்பு ஃபுல்லாக கடிச்சு வச்சு மச்சான் நல்லா வந்து வச்சு செஞ்சுருக்கா மச்சான். ஏண்டி என்னை யாருமே தடுக்கலை? கிழிச்சேன். நாங்கள் வந்து அப்போயோ உன்னை தடுத்தோம், நீ தான் இல்லை நான் போவேன்னு சொல்லிட்டு நீ தாண்டி போனேன். நாங்கள் எவ்வளவோ சொன்னேன் போகாத நீ தாண்டி கேட்கல. என்னாடி பண்ணுறது? நான் அப்பாவே சொன்னேன், தியா தான் போகாத வேண்டாண்டி, எல்லாம் டேஞ்சர் வைப்பாக இருக்குது, அவனுங்களெல்லாம் பார்த்தா போகாதன்னு சொன்னேன். ஆனால் நீ தான் கேட்காம போய் அவன் லேப்லேயே அவன் கூடயே உட்காந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து கிஸ்ஸு பண்ணி, ஏண்டி இந்த மாதிரி என்னை வந்து இழுத்து அறன்னு அரைஞ்சிருக்க வேண்டியது தானடி. அங்கேயே நாங்கள் பார்த்தபோது நீ ஆல்ரெடி வந்து டேக் ஆஃப் ஆகிட்டியே மச்சான், என்ன பண்ணுறது மச்சான். அதனால தான் வந்து நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டோம் மச்சான். நீங்கள்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா? ஒருத்திங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தேனே, ஹெல்ப் பண்ணலாம், லூசுத்தனமாக ஏதோ ஒரு பண்ணிட்டேனே, ஹெல்ப் பண்ணலாம், காப்பாற்றலாம், அதெல்லாம் எதுவுமே இல்லைல்ல. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டை நல்லா கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்துருக்கீங்க. இல்லை நல்லா சரக்கடிச்சிட்டு அஃப்கோர்ஸ் மச்சான் அப்படின்ட்டு வந்து சுஜி தான் வெக்கங்கெட்டவங்க உங்களெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் எந்திரிச்சு அவங்கள அடிக்க போகிறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு முடியல, செம்மையாக காலு இடுப்புலாம் வலிக்குது. என்னடி ஆச்சு அப்படின்னு ஐஷு கேட்குறாங்க. மச்சான் உடம்புல செம்மையாக வலிக்குதுடா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனி தான் எருமை டேப்லெட்டை வாங்கி போட்டு ப்ரெக்னென்ட்டு ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். டெஃபினட்டாக உங்கள் குடும்பத்தில் விஷத்தை வச்சு கொண்டுருவாங்க. ஒழுங்காக டேப்லெட்டை வாங்கி சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு ஆனி சொல்கிறாங்க. ஆமாம் அதுவும் கரெக்டு, வாங்கடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும்
மெடிக்கல் ஷாப்புக்கு போய் டேப்லெட் வாங்கி ஃபஸ்ட்டு வேலையா அதை தான் பண்ணுறீங்க. அண்ட் இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. நீங்களும் வந்து அப்பப்போ உங்களுக்கு கனவுல வந்து அந்த மாதிரி லைக் ஃபுல்லாக வரலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ என்ன நடக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு மண்டையில் வருது. ஃபியூ டேஸ் இப்படியே தான் போகுது. லைக் ஃபியூ டேஸுன்றதை விட மந்த்ஸ் இந்த மாதிரி தான் போகுது. அண்ட் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வருது. இந்த மாதிரி உங்கள் தாய்மாமா வந்து உங்கள் வீட்டுக்கு வராரு, உங்களை பார்க்குறதுக்கு வராரு, மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு, எல்லாமே ஒரு வாரத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அந்த ஷாக்கோடையே தான் வந்து நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. அங்கே போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி புலம்புன்னு புலம்புறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏய், அந்த ஃபோட்டோலாம் இருக்குல்ல, அந்த உன் தாய் மாமனோட நம்பரை வாங்கினியா? பேசாமல் அவனுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுறலாம். கண்டிப்பாக அவனே வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவான். எப்படி? அது முடியாதே. ஏண்டி முடியாது? அதான் கோவத்தில் தூக்கி போட்டு உடச்சிட்டேன் மச்சான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கேருந்து எல்லாருக்குமே நாசமாக போச்சு, இருந்த ஒன்றுத்தையும் வந்து உருப்படி இல்லாமல் பண்ணிட்டேன், அவனையே கெட்டிக்கிட்டு சாவு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. என்னங்கடி இதெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு தப்பாகவே தெரியலையா? நான் பாவம்ல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு தெரியாது, அதனால இன்னைக்கு வீட்டுக்கு வரானா, என் கூட நீங்கள் எல்லாருமே வரீங்க, வந்து நிறுத்துறீங்க, இல்லைன்னு வச்சுக்க அவ்வளோதான். நான் என்னடி பண்ணுவேன்? என் சாவுக்கு நீங்கள் 4 பேர் தான் காரணம்னு சொல்லிட்டு செத்துருவேன். ஐயோ, ஏடி எங்களை சாவடிக்கிற, உங்க கூட ஃப்ரெண்டாக இருந்ததுக்கு வச்சு நல்லா செய்கிறடி அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்ககிட்ட அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ உங்களோட ரூமில் தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து பொட்டாவையை கட்டிக்கிட்டு லட்சணமாக பொண்ணு மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த சேரீ தான் கட்டணும், இந்த நகையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எல்லாத்தையுமே வந்து ரெட்டியாக வச்சு கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நீங்களும் கதவெல்லாம் மூடிட்டு உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. சாங்கை வந்து ஓரளவுக்கு வந்து வெளியில் என்ன பேசினாலும் கத்தினாலும் கேட்காத அளவுக்கு வச்சுக்கிட்டு கத்துன்னு கத்துறீங்க, திட்டுறீங்க. அவ்வளோ இதாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கா ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் உங்கள் ஐயிலேயே பேசிக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பாட்டுக்கு பார்க்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து உங்களை பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியாச்சும் அந்த சொட்டை மாண்டு கண்டிப்பாக அவன் வந்து இந்த மாதிரி தான் இருப்பான். அவனை என்ன பண்ணுறான் பாரு, தனியாக பேசுகிறன்ற கூப்பிட்டு என்ன நல்லா பண்ண போகிறான் பாரு அப்படின்ற மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் வந்து கீழே நிறைய பேர் பேசுகிற சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்குது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஸோ வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் வந்து உங்களை கூப்பிட்டுறாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் எல்லாருமே கீழே போகிறீங்க. நீங்களா ரொம்ப கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வந்து போகிறீங்க. நீங்கள் வந்து பார்க்கல ஜங்குக்கை, பட் ஆனால் ஜங்குக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து பார்த்துட்டாரு. எஸ் ஃபிக்ஸிஸ், அந்த மாப்பிள்ளை வந்து நம்ம ஜங்குக்கு தான். அவர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு, பார்த்துட்டு ஸ்மிர்க் பண்ணுறாரு. ஐயோ, இவனுங்களா இது அந்த பேட் பாய்ஸ் வைப்பு கொடுத்தவனுங்க தானே அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஐ கான்டாக்ட்லேயே பேசிக்கிறாங்க. ஜங்குக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஸ்மிர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பாரு அவனை பாரு, அந்த சொட்ட மண்டையினை பார்த்து என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்ததுமே செம்ம ஷாக்கு. ஏன்னா உட்காந்துட்டு ஜங்குக்கு ஏய், எனக்கு என்னமோ கனவுலையே தான் இன்னும் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் மச்சான். அடை எரும மாடு, கனவுலலாம் இல்லடி, நிஜமா அவன் தாண்டி உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்னது, உங்களுக்கா செம்மையா நர்வஸ் ஆகுது, பயமாகுது. எங்கே வந்து அவன் அன்னைக்கு நடந்ததை வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட குடும்பத்தில் சொல்லிடுவானோ அப்படின்ற பயம் உங்களுக்கு செம்மையாக இருக்குது.
அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அங்கே உட்காந்துட்டு இருந்தவங்கள யார் உங்கள் தாய்மாமான்னு உங்களுக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறமா தான் வந்து 5 நிமிஷம் கழிச்சு தான் வந்து உங்களுக்கே தெரிய வருது ஜங்குக்கு தான் உங்கள் தாய்மாமா அப்படின்ட்டு. ஐயோ, தாய்மாமான்ட்டு இருந்தவன் கூடயா வந்து ஒன் நைட் ஸ்டாண்டு வச்சேன். ஐயோ, பயமா இருக்கே, என்ன ஆக போகுதோ. ஐயோ, அவ்வளோதானா. மச்சான் மச்சான் வாங்கடி, நம்ம வீட்டை விட்டு ஓடிடலாம். வா, பாட்டிக்கு வாயை திறந்து உன் பொண்ணு இதெல்லாம் பண்ணான்னு என் அம்மா கிட்ட சொன்னா அவ்வளோதான் மச்சான், வாங்கடி ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கிட்ட எல்லாம் இங்கே இழுத்துக்கிட்டு உங்கள் ரூமுக்கு ஓட பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவா, என்னடி அங்கே பார்த்து நின்றுக்கிட்டே இருக்க, வந்தவங்களுக்கெல்லாம் ஜூஸ் எடுத்து கொடு அப்படின்ட்டு உங்கள் அம்மா. ஆமாம், ரொம்ப முக்கியம் பாரு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் என்னாடி எடுத்து கொடு அப்படின்ட்டு உங்கள் அப்பா கொஞ்சம் வாய்ஸை ஏற்றி பேசுகிறாரு உங்களுக்கா. அது தோப்பா, எடுத்து கொடுக்குறேன்ப்பா, எடுத்து கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட ஜூஸ் தராங்க. நீங்களும் வந்து அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. ஜங்குக் பார்த்து ஸ்மிர்க் பண்ணுறாரு. அப்படியே வந்து நீங்கள் ஜூஸ் கொடுக்கும்போது லைக் அவரும் வந்து உங்கள் கையை லைட்டாக டச் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுக்கிறாரு. உங்களுக்கா ஐயோ அப்படியே அந்த இதெல்லாமே வந்து இதாகுது. உடனே நீங்கள் கொடுத்துட்டு கொடுக்குன்னு போடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸா, நான் எஸ்கேப் ஆகிறது தான்டா பச்சம் பெட்ரு அப்படின்ற மாதிரி. அங்கிள், ஆண்டி, எங்களுக்கு ரொம்ப டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம். உங்கள் ஃபேமிலிக்குள்ள நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்கோங்க, நாங்கள்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரியே வந்து அங்கெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நழுவுறதுக்கு பார்க்குறாங்க. அடக்ராதுகிகளா, என்ன மட்டும் மாட்டிட்டு எஸ்கேப் ஆகிற பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப பரிதாபமாக பார்த்துட்டு இருக்கீங்க. போகாதீங்கடி, போகாதீங்கடி, நான் பாவம் இல்லையாடி அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு 4 பேருமே வந்து லைக் சுஜி, தியா, ஐஷு, ஆனி எல்லாமே கிளம்ப பார்க்குறாங்க. உடனே ஜங்குக்கா ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துருந்த டேங்கு தான், அதுக்குள்ளே என்ன அவசரம், பொண்ணு கூட கொஞ்ச நேரம் இருந்து பேசி அப்புறம் போகலாம்ல, இப்போவே போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி டேங்க. உங்கள் ஃபேமிலி, ஆமாம்மா உங்கள் ஃபேமிலி, நாங்கள் எதுக்கு, வாங்க வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஐஷு தான் பிடிச்சி இழுத்துட்டு எல்லாத்தையும் போகிறாங்க. அட என்ன அவசரம், உடனே வந்து உங்கள் அப்பா அம்மா தான், அட என்ன அவசரம் இருங்க, அதான் சொல்கிறாங்கல்ல, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லாம் ஜாலியாக பேசுங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஏது, ஐயோ நாங்கள் தப்பிக்கலான்னு பார்த்தா எங்களையும் சேர்த்து கொத்து விடுறீங்களே அப்படின்ற மாதிரி. இல்லை, பரவாயில்ல, நாங்கள் அப்புறமா வந்து எதாக இருந்தாலும் பார்த்துக்குறோம், எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது, ப்ராஜெக்ட்டு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும்ல, நாங்கள் கிளம்புறோம். ஓ, அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ண வேண்டாமா, எல்லாம் ஒன்றா தானே பண்ணுவீங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம், இப்போ உங்கள் ஃப்ரெண்டை மட்டும் விட்டுட்டு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. ஆஹா, நல்லா ஐடியா. ஆமாம் ஆமாம் ஆமாம், என்னை மட்டும் நீங்கள் விட்டுட்டு ப்ராஜெக்ட் பண்ணலான் இருக்கீங்களா, அதெல்லாம் முடியாது, நீங்களும் இருங்க நீங்களும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் திரும்பவும் வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இருக்க வச்சுட்டாங்க. நீ அப்படியே அப்படியே தான் இருக்கு. அவங்களா என்ன நடக்குது என்ன ஆக போகுதுன்னே தெரில. அண்ட் வந்து உங்கள் அம்மா தான் ஜங்குக்கையும் உங்களையும் தனியாக பேச அனுப்புகிறாங்க. ஓ, தாராளமாக பேசலாமே அப்படின்ட்டு ஜங்குக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி, மோட்டு போடி போய் பேசு அப்படின்ட்டு அனுப்பிச்சி வச்சிட்றாங்க. உங்களுக்கும் வந்து வேற வழியே இல்லை. நீங்களும் போய் ஜங்குக்கு வந்து லைக் பால்கனி மாதிரி இருக்கும், அங்கே நின்று தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஐயோ, என்ன பிச்சுட்டு வாய் கொள்ளுறதே. அப்புறம் என்ன பண்ணாட்டி, அன்னைக்குலாம் செம்மையாக என்ஜாய் பண்ணியே, பிடிச்சிருந்துச்சா, என்ன சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் நடந்து பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்காரு. எதுக்கு இப்போ பக்கத்தில் வரீங்க, அன்னைக்கு பண்ணதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரிய வேண்டாம். இதை பாருங்க, தேவையில்லாத வேலைலாம் வேண்டாம், நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக போகிறீங்க. பட் ஆனால் ஜங்கு உங்களை பிடிச்சி வால்லே பின் பண்ணிடுறாரு. என்னாடி, சொல்லு, கேட்க கேட்க அப்படியே ஓடுற அண்ணா, என் கூடயே வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு அதை எனக்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்ற ஐடியாவில் தானே
இதை பாருங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நான் வந்திருக்கவே மாட்டேன். ப்ளீஸ் 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 என்னை விட்டுருங்கடா. பண்ணது எதுவுமே வீட்டில் சொல்லிடாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். சி வாய மூடு. அதான் பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணியாச்சுல்ல, அப்புறம்ண்ணா இது பாருங்க, அன்னைக்கு எதுவும் தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஏதோ ஒரு இதுல பிடிச்சதுனால தானடி பண்ண. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதான் எல்லாத்தையுமே நீ சொன்னிய. உன் லிப்ஸ் தான் எனக்கு அப்படியே பிடிச்சி இழுத்துச்சு. அதுவும் இங்க குத்தி இருக்கு, இந்த லிப்ஸ் கீழே இருக்கிறது தான் நீ பிடிச்சி கடிச்சு விளையாடிட்டே இருந்த. அப்படியா பண்ண? ஆமா, இந்த டேட்டூஸ் தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே அந்த நைட்டு ஃபுல்லா இந்த டேட்டூஸை பத்தி அப்படியே என்னமோ தொட்டுறது தடவுறது அப்படின்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சி சி சி, ஐயோ அது ஏதோ தெரியாம பண்ணிட்டு, ப்ளீஸ் 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 வேண்டாமே அப்படின்ட்டு நீங்க கெஞ்சுறீங்க. சரி சரி, இருக்கட்டும் மண்டாட்டி. நம்ம இன்னும் 2 daysல உனக்கும் எனக்கும் கல்யாணம். அப்புறம் நைட்டு ஃபுல்லும் உனக்கு அன்னைக்கு நடந்தத ஒரு குயிக்கான ரிஹர்சல்லா ஞாபகப்படுத்திடுறேன் அப்படின்னு ஜங்குக் சொல்றாரு. உங்களுக்கு இது 2 daysலையா? ஆமா, ஆல்ரெடி உன் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் நான் சொல்லிட்டேன், 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம். அவங்களும் சரி சந்தோஷம் அப்படின்ட்டாங்க. ஸோ 2 நாள்ல கல்யாணம். அண்ட் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். சரியா பொண்டாட்டி? அண்ட் இதோட இந்த ஒரு ஆக்சுவலி 1 ஷர்ட்டாக போடலான்னு தான் இருந்தேன். பட் ஆனால் 2 ஷர்ட்டாக போடலான்ட்டு தோணுது. ஸோ கூடி சீக்கிரம் 2 ஷர்ட்டும் இதோட அடுத்த பாட்டும் வந்துடும். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ஃபிக்ஸிஸ், ஓகேவா? அண்ட் அந்த அன்கட் சீனு டெலகிராமில் இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் அவ்வளோதான். கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.